Welcome to Madhura Coaching online classes for the subject engineering mathematics. So in the video நம்ம vector calculus உடைய basics தான் பார்க்க போறோம். What do you mean by vector and then what are the operations will be carried out in the vectors அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? So vector addition, subtraction, multiplication அதை பத்தி தான் பார்க்க போறோம். And vector multiplicationல we will be having some important formulas that is dot productனா என்ன and then cross productனா என்ன அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? So this is basic video. இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா what are the coordinate systems available and then அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம divergence, curl அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ண theorems டிஸ்கஸ் பண்ணோம்னா we will be completing the vector calculus. ஓகேங்களா? So now let us start the discussion. So first பாத்தீங்க அப்படின்னா there are 12 quantities available. First one பாத்தீங்கன்னா scalar quantity and then vector quantity. So scalar quantity in the sense magnitude only present. ஓகேவா? So magnitude in the sense உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் present ஆயிருக்கும், அதோட டைரக்ஷன் நமக்கு கிடைக்காது. சரியா? இதே vector quantity எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will be having direction and magnitude also. ஓகேவா? So magnitude இருக்கும் and then direction will be present. ஓகேங்களா? So let us define vector. So vectors அப்படின்னா எப்பவுமே நமக்கு arrow mark மேல இருக்கும். சரிங்களா? So quantity which is characterized by both magnitude and directions is called as vectors. For example, displacement, velocity and speed. ஓகேவா? இப்ப ஸ்பீட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஏங்கிற பிளேஸ்ல இருந்து பிங்கிற பிளேஸ் போறீங்க அப்படின்னா you will be having direction. ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ண போறோம், இவ்வளவு ஸ்பீட்ல தான் சொல்றோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நவ் லெட் அஸ் ஹேவ் an example of vector. ஸோ வெக்டர்னா நமக்கு தெரியும் மேல ஒரு arrow mark இருக்கும். ஸோ a vector which is equal to ax I cap plus ay j cap plus az k cap. ஓகேவா? ஸோ I cap, j cap, k cap இது எல்லாமே வந்து நமக்கு யூனிட் வெக்டர்ஸ் which specifies the direction of x, y, z. சரிங்களா? So I cap அப்படிங்கிறது it specifies the direction of x and then j cap பாத்தீங்கன்னா y and then k cap பாத்தீங்கன்னா z. ஓகேவா? இந்த x, y, z இது மூணுமே நம்ம இந்த இடத்துல வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அதை பத்தி என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது z டைரக்ஷன் சொல்லுவோம், இங்க y சொல்லுவோம், இங்க x சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து xy பிளேன் சொல்லுவோம், இங்க yz பிளேன் சொல்லுவோம், இங்க xz பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது மூணோட டைரக்ஷனை சொல்றது தான், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்ல அதனோட டைரக்ஷனை சொல்றது தான் ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணும்போது கிளியரா பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டி. ஸோ மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? மேக்னிடியூட்னா ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதுவோம். இதே வந்து நீங்க ஃபேஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இமேஜினரி டிவைட் பை ரியல் போடுவீங்க, tan இன்வர்ஸ் போட்டு. சரிங்களா? ஸோ அதே சேம் தான் சொல்ல போறோம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டி A vector is, so magnitude of A vector which is equal to square root of ax square plus ay square plus az square which is a scalar quantity. ஓகேங்களா? So you will be having a value. Okay? So இங்க unit vector of A cap. So இங்க நம்ம A vector னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இந்த A vector ஓட டைரக்ஷனை சொல்றது தான் இந்த A cap. That is the unit vector. சரிங்களா? So unit vector A cap is the direction of A vector. ஸோ நமக்கு யூனிட் வெக்டர் ஏ கேப் அப்படிங்கிறது இந்த ஏ வெக்டரோட டைரக்ஷனை சொல்றது. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த ஏ வெக்டரோட டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். அதனோட மேக்னிடியூட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ கேப் which is equal to ஏ வெக்டர் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் வெக்டர். இப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா வந்து இஎம்எஃப்ல நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ கேப் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர்னு எழுதுவோம். சரிங்களா? இங்க ஏ வெக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சுக்கிட்டு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஏ கேப் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? ஓகேவா? புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் வெக்டர் அடிஷன். ஸோ நம்ம கிட்ட வந்து ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு, தட் இஸ் a and b அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு. so if you are going to add a and b then the result will be c vector. சரிங்களா? so இங்க c ன்னு சொல்றது தேவையில்லை, நீங்க உங்களுக்கு என்ன வெக்டர் வேணுமோ அதை சொல்லலாம். anyways if you are going to add two vectors then the resultant will be a vector. ஓகேங்களா? so இந்த addition பாத்தீங்க அப்படின்னா it has to be carried out component by component அப்படின்னு சொல்லி சொல்றோம். so what it means அப்படின்னு பார்த்தோம்னா I am having a vector and I am having b vector. okay? so a vector ஓட components பாத்தீங்க அப்படின்னா ax, ay, az. b vector ஓட components பாத்தீங்கன்னா bx, by, bz. okay? now we are going to add a and b. okay va? so c vector which is equal to ax plus bx into ax and plus ay plus by into ay plus and then az plus bz into az அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது வந்து எப்படி இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 1 into ax 2 into ay and then வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ பிளஸ் வந்து 3 into இல்லை வந்து az அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ இந்த இடத்துல 3z அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இதுக்குரிய காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காம்பனன்ட் பை காம்பனண்ட்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் வெக்டர் அடிஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இந்த வெக்டர் அடிஷனை வந்து நம்ம கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் டு டெய்ல் ரூல் அண்ட் தென் parallelogram ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதாவது நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். தென் த ரிசல்டன்ட் வில் பி சி வெக்டர். அந்த சி வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா head of the b vector. சரிங்களா? சோ இந்த head of the b vectorையும் tail of the a vectorையும் நமக்கு ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ இது வந்து நம்ம head to tail rule அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ tail of a vector and head of the b vector is connected, then the resultant will be c vector அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இது இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இந்த மேல அப்பர் டைரக்ஷன்ல தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. இது நீங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கூட இப்படி நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா parallelogram rule. அதாவது நம்ம கிட்ட a vector b vector இருக்கு. சோ ரெண்டையும் ஆட் பண்ணா the resultant will be c vector. இந்த c vector பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த b vectorக்கு parallel-ஆ வந்து ஒரு dashed lines போடுறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதே மாதிரி a vectorக்கு parallel ஒரு dashed lines போடுறீங்க அப்படின்னா இந்த இதுல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த dashed linesலயும் இந்த normal linesலயும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். So we assume that this dashed lines or equal and parallel அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இது வந்து நமக்கு parallelogram rule அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெக்டர் சப்ட்ராக்ஷன். ஏன்னா வந்து இப்ப நம்ம மேல பாத்திருக்க இந்த ரெண்டு ரூலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது நமக்கு ரெண்டு வெக்டர் கையில இருக்கு. அந்த ரெண்டு வெக்டருக்கும் டைரக்ஷன் தெரியும், அது எங்க பொசிஷன்ல இருக்குன்னு தெரியும். ஆனா நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் தெரியாது இல்லையா? இட்ஸ் இமேஜினரி அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம ரெண்டு ரூல் சொல்றோம். ஒன்னு ஹெட் டு டெய்ல் ரூல். இந்த டைரக்ஷன்ல அதாவது ஹெட் ஆஃப் பி வெக்டரையும் டெய்ல் ஆஃப் ஏ வெக்டரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு சி வெக்டர் இருக்கும், அதாவது ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு டேஷ்ட் லைன்ஸும் இதுக்கு டேஷ்ட் லைன்ஸும் போட்டோம்னா, இதுக்கு parallel and ஈக்குவலான லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா இத கனெக்ட் பண்ற இடத்துலயும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? புரியுதா? ஓகே. now so vector subtraction பத்தி பார்க்கலாம். so now we are having two vectors, that is a and b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரெண்டு வெக்டர் இருக்கு. so now we are going to subtract these two vectors. so d அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். then the resultant vector is specified as d. ஏன்னா மேலே நம்ம c ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால இங்க வந்து நம்ம d ன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. so d equal to a minus b ன்னு சொல்லி சொல்றோம், which is equal to a plus minus b நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? so நம்ம கிட்ட a வெக்டர் இருக்கு, b வெக்டர் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோங்க? a வெக்டரையும் இந்த b வெக்டரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம மைனஸ் b வெக்டர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will be subtracted அப்படின்னு மீனிங். ஓகேவா? so the result will be subtraction of a vector minus b vector அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? so இப்போ என்ன பண்ணிடலாம்? so இப்போ a வெக்டர்ங்கிறது நார்மல், தட் இஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. b வெக்டர் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? அப்போ ax minus bx into ax plus ay minus by into ay plus az minus bz into az ன்னு கிடைக்கும். சரிங்களா? so இந்த வெக்டர் சப்ட்ராக்ஷனையுமே you can give head to tail rule and parallelogram rule யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? புரியுதா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்க d வெக்டர் கொடுத்திருக்கோமா? சோ இங்க வந்து நம்ம tail of a வெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சேம் நம்ம tail of b வெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? புரியுதா? இது வந்து ரிசல்டன்ட், அதாவது வெக்டர் சப்ட்ராக்ஷனோட ரூல். அதே மாதிரி நம்ம parallelogram ரூலும் யூஸ் பண்ணி எழுதலாம். சோ இது வந்து நமக்கு b வெக்டர், இங்க நமக்கு a வெக்டர் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? a வெக்டரையும் மைனஸ் b வெக்டரையும் தான பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சோ இது b வெக்டர், இதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு மைனஸ் b வெக்டர் இருக்கும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த b வெக்டர் மைனஸ் b வெக்டருக்கு parallel-ஆ இங்க டேஷ் லைன்ஸ், அதே மாதிரி இந்த a வெக்டருக்கு parallel-ஆ இங்க டேஷ் லைன்ஸ். சோ இத ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will be having parallelogram rule. அவ்வளவுதான். சரிங்களா? புரியுதா? சோ இது வந்து வெக்டர் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது வெக்டர் ஸ்கேலிங். So vectors can be scaled by multiplying a scalar value with its magnitude அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? so for example பாத்தீங்க அப்படின்னா k அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அது வந்து ஒரு magnitude இல்லனா அது ஒரு whole value அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. so k அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து you are going to multiply with a vector. சரிங்களா? சோ நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, a வெக்டரை வந்து நம்ம a cap into magnitude of a vectorனு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? so k into a cap into magnitude of a. சரிங்களா? சோ இதை நம்ம எப்படி எழுதலாங்க? a cap வெளியில எடுத்துட்டு k into a வெக்டர்னு எழுதலாம் நாம. சரிங்களா? புரியுதா? சோ இது வந்து ஜெனரல் ரூல். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அடிஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸுமே நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சோ பேசிக் லாஸ் தான் சொல்லியிருக்கோம் இங்க. சோ காம்படிட்டிவ் லா, அதாவது அடிஷன் பாத்தீங்க அப்படின்னா இட் ஃபாலோஸ் காம்படிட்டிவ் லா. சோ a plus b which is equal to b plus a அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த காம்படிட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப கிளியராவே படிச்சிருப்பீங்க. சரியா? சோ காம்படிட்டிவ் பாத்தீங்கன்னா a plus b which is equal to b plus a, and then அசோசியேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா a plus b plus c which is equal to a plus b plus c. சரியா? அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா k ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை வந்து நீங்க a plus b கூட பண்றீங்க, மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், and then ka plus kb அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா?
அண்ட் தென் நீங்க வந்து இப்போ நம்ம ஸ்கேலிங் பார்த்தோம் இல்லையா, வெக்டர் ஸ்கேலிங் அதே தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதை நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல்ல சொல்லியிருக்கோம். ஸோ KA which is equal to A into K அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரியா? அதே வந்து K into இன்னொரு வேல்யூ வச்சு நீங்க ஸ்கேல் பண்றீங்க, தட் இஸ் L into A அப்படின்னாக்கா KL into A அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரூலை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகேவா, புரியுதுங்களா? ஓகே, ஸோ நவ் we are going to move with the vector multiplication. So இந்த vector multiplication தான் வந்து நம்ம ஒரு 4 types நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒன்னு வந்து scalar product, first பேசிக்ல இருந்து பார்ப்போம். scalar product அதாவது டாட் ப்ராடக்ட்னா என்ன, வெக்டர் ப்ராடக்ட் அதாவது கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, அடுத்தது scalar triple product அதாவது 3 வெக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது scalar triple productனா என்ன, வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு क्वेश्चंस வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ 2 வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப என்ன இருக்கும், 2 வெக்டர் வந்து பேரலா இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும், 2 வெக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இவ்வளவா இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்துட்டு அப்ப வந்து உங்களுக்கு 2 வெக்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேரலா இருக்கா இல்ல பெர்பெண்டிகுலரா இருக்கா, இந்த மாதிரி क्वेश्चंस வரலாம் இதுல. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து 2 வெக்டர்ஸ் இருக்கு, தட் இஸ் A and then B அப்படின்னு சொல்லிட்டு 2 வெக்டர்ஸ் இருக்கு. 2 வெக்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? and the result is either a scalar value or a vector quantity அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ நவ் நம்ம வந்து 2 டைப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட், அதை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ A டாட் B அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அடுத்தது வெக்டர் ப்ராடக்ட், அதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ A கிராஸ் B அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? and multiplication of 3 vectors, that is A B C. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் and then வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ A டாட் B கிராஸ் C. சரிங்களா? இங்க டாட் ப்ராடக்ட், இங்க கிராஸ் ப்ராடக்ட், and then வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா A கிராஸ் B கிராஸ் C. ஓகேங்களா, புரியுதா? ஓகே, நான் ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ A டாட் B வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுது, அதே மாதிரி வந்து A கிராஸ் B வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றது, ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல போட்டு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா A வெக்டர் B வெக்டருக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ A வெக்டர் டாட் B வெக்டர் which is equal to magnitude of A வெக்டர் into magnitude of B வெக்டர் into cos theta. ஓகே, இன்னும் சொல்ல போனா இங்க cos theta AB அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த theta AB அப்படிங்கிறது ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் அண்ட் B வெக்டர். சரிங்களா, புரியுதா? இந்த இடத்துல வந்து இப்ப தீட்டா ஏபி பாத்தீங்க அப்படின்னா 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது there is no angle, ரெண்டுமே வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிடும், இந்த வேல்யூ எனக்கு ஈக்குவல் ஆயிடும், அதாவது ஈக்குவல் டு 1 ஆயிடும். சரிங்களா? ஏன்னா cos 0 வேல்யூ நமக்கு 1 தானே, அப்போ 1 ஆயிடும். அப்ப there is no angle between them, அதாவது ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, புரியுதா? இல்லைன்னா ரெண்டு பேரலா இருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஓகே, அதாவது there is no angle between A வெக்டர் and B வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இங்க போடும்போது ரெண்டுக்கும் மேக்னிடியூட் போட்டு நம்ம போடணும். ஓகே, and then ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு காமுடேட்டிவ், அதாவது A டாட் B which is equal to B டாட் A ன்னு சொல்லி சொல்லலாம். and டிஸ்ட்ரிபியூட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா A டாட் B plus C which is equal to A டாட் B plus A டாட் C அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? and most important property பாத்தீங்க அப்படின்னா A டாட் A which is equal to magnitude of A square ன்னு சொல்லலாம், இல்லைன்னா A square ன்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா, புரியுதா? ஸோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல அண்ட் கேட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இல்லையா? A டாட் A which is equal to A அப்படின்னு சொல்லி எழுதுவோம் நம்ம. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வெக்டர்ஸ், அதாவது ரெண்டுமே வந்து A டாட், ரெண்டுமே சேம் வெக்டர்ஸ், அதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, டாட் ப்ராடக்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? அப்போ வந்து யூ வில் பி ஹேவிங் A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே சேமா பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ 1 கிடைக்கும். சரிங்களா? இப்போ A B ரெண்டையும் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண போறீங்க. இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு வெக்டர் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வெக்டர் குவான்டிட்டி இருக்கு. இங்க வந்து AX இருக்குது, இங்க AX இருக்கு. ஸோ AX டாட் AX தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இதை மாத்தி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், AX டாட் AY இல்ல AY டாட் AZ இல்லைன்னா AZ டாட் AX பண்றீங்கன்னா you will be getting 0 as value. சரிங்களா, புரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும் நமக்கு. சரியா? ஓகே, ஸோ நவ் வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ வந்து we are having two vectors A வெக்டர் and B வெக்டர். இப்போ வந்து ரெண்டுக்குமே வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ A வெக்டர் cross B வெக்டர் which is equal to magnitude of A வெக்டர் and then magnitude of B வெக்டர் into sin theta AB into AN cap, because நமக்கு வெக்டர் ப்ராடக்ட் இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது we will be having resultant as வெக்டர். சரிங்களா? ஸோ அந்த ரிசல்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹியர் theta AB is angle between A வெக்டர் and B வெக்டர். AN cap is a unit வெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த AN கேப்பை நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலர் டு போத் A வெக்டர் அண்ட் B வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா?
இன்னும் சொல்ல போனா இந்த an கேப் இருக்கு பாத்தீங்களா, யூனிட் வெக்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது எதனோட டைரக்ஷனுங்க, இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா வரக்கூடிய டைரக்ஷன் தானே, அந்த டைரக்ஷன் தான் நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டு போத் a வெக்டர் அண்ட் b வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இப்ப பார்க்கலாம், நம்ம வந்து ரெண்டு வெக்டர் நம்ம கிட்ட இருக்கு, a b ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு, இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ நம்ம எப்படி பண்ணணும் மேத்தமெட்டிக்கலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேக்னிடியூட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல தான் நம்ம பண்ணணும். ax ay az and then ax ay az bx by bz. இது வந்து ஜெனரலா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது. அண்ட் தென் இந்த ax ay az bx by bz இருக்குல்ல, இது இந்த வெக்டர்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? அண்ட் தென் நம்ம ஜெனரலா வந்து மேட்ரிக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு டிட்டர்மினன்ட் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, ax எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்து போடுவோம் இல்லையா, ay bz and minus by az அப்படின்னு சொல்லி போடுவோமா, அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் உடைய வேல்யூ. சரிங்களா? சோ மேல நம்ம போட்டது நார்மல் டாட் ப்ராடக்ட்டுங்க, இங்க போடுறது நமக்கு கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி நம்ம கிட்ட ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நம்ம a cross b அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இந்த a cross b உடைய மேக்னிடியூட், சரியா, மேக்னிடியூட் ஆஃப் a cross b. ஸோ இந்த மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் a cross b இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ a வெக்டர் அண்ட் தென் b வெக்டர் நம்ம கிட்ட இருக்கு, இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அதனுடைய டைரக்ஷன் வந்து நம்ம அடுத்ததுல சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம், அதாவது இந்த a வெக்டருடைய டேஷ் லைன்ஸ் இங்க போட்டாச்சு, b வெக்டருடைய டேஷ் லைன்ஸ் இங்க போட்டிருப்போம், which is equal and then parallel அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா which is parallel and equal அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அப்ப நமக்கு ஒரு பேரலோகிராம் மேக் ஆகும். இதனுடைய ஏரியா அதுதான் வந்து நமக்கு a cross b உட வேல்யூ மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? ஓகே. நவ ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் வெக்டர் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் காம்படேட்டிவ், தட் இஸ் a cross b it is not equal to b cross a, and then அது அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா a cross b which is equal to minus b cross a அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஆன்டி காம்படேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, it is not associative, that is a cross b cross c which is not equal to a cross b cross c. ஓகேவா? and then it is distributive. ஓகேவா? so a cross b plus c which is equal to a cross b plus a cross c அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா, மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, a dot a which is equal to a square னு சொன்னோம் இல்லையா, அங்க வந்து a cross a which is equal to 0. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ மேலே நம்ம எப்படி a டாட் a ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேம் இதை தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதாவது டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ax டாட் ax அப்போ தான் வந்து நமக்கு 1 கிடைக்கும்னு சொல்லியிருந்தோமா, ஆப்போசிட்ல பண்ணால் 0ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்ல தான் பண்ணணும். சரியா? ஸோ ax கிராஸ் ay which is equal to az, இந்த இடத்துல சேமா பண்ணீங்கன்னா the value is equal to 0. ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஆப்போசிட்ல பண்றோம். இந்த ஆப்போசிட்ல பண்றதையுமே நம்ம இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னாக்கா, இப்போ ax அப்புறமா y. சரிங்களா? அதாவது இதை வந்து நீங்க ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லலாம். சரியா? சோ இப்போ எக்ஸ் ஒய்னா நமக்கு z கிடைக்கும், y zனா நமக்கு x கிடைக்கும், z x அப்படின்னா நமக்கு y கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தணும் அப்படின்னாக்கா you will be having positive results. இதே நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then you will be having negative results அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? புரியுதா? ஓகே. நவ் ஸோ இப்போ வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட வந்து இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் அண்ட் தென் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்துட்டு ஒரு சம் சால்வ் பண்ணிட்டோம்னா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? இதுல வந்து பேசிக்கா ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இப்போ q1 q2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு r q1 q2 அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சம் நான் சால்வ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ நமக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வெக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ட்ரிபிள் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ அதாவது a டாட் b cross c which is equal to b டாட் c cross a which is equal to c டாட் a cross b. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, a டாட் b cross c which is equal to மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ax ay az bx by bz cx cy cz அப்படின்னு சொல்லி போடுவோம். சரியா? அண்ட் தென் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, so we are having 3 vectors. அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் நம்ம, a cross b cross c which is equal to b into a dot c minus c into a dot b. சரிங்களா? இது ஜெனரலா எப்படி சொல்லுவோம்னா பேக் கேப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ பிஏசி சிஏபி வருது இல்லையா, அதனால பேக் கேப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் லாப்லாசியன் பார்க்கும்போது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஜெனரலா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இங்க இந்த டேர்ம் சொல்லியிருக்கோமா, நம்ம அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஏ டாட் பி இன்டூ சி இதை வந்து நம்ம எப்படி போடக்கூடாது அப்படின்னா ஏ இன்டூ பி டாட் சின்னு எழுதக்கூடாது. சரியா? அதுவே வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதாவது ஏ டாட் பி இன்டூ சி வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா c into a dot b அப்படின்னு சொல்லி எழுதலாம்.
சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதை இப்படி முன்னாடி போட்டு எழுதலாம்னு சொல்லி சொல்றோம், வேற எதுவும் இல்லை. அதாவது உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதக்கூடாது, ஆனால் இந்த சியை முன்னாடி வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் ரொம்ப சிம்பிள் தானே. ஆக்சுவலா ஒரு சில வெக்டர்ஸ் எல்லாம் நம்மளால அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இதோட வந்து நமக்கு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் முடிஞ்சது, அதே மாதிரி ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் முடிஞ்சது. அதாவது வெக்டர் மல்டிப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு சம் சால்வ் பண்ணலாம். சரியா? பேசிக்கான ஒரு சம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பொசிஷன் வெக்டர்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து இஎம்எஃப்ல ஜென்ரலா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபோர்ஸ் கூலும் அதெல்லாம் பாப்பீங்க இல்லையா, அதாவது கூலும்ஸ்ல பாப்பீங்க இல்லையா, அதுல வந்து ஃபோர்ஸ் குறியெல்லாம் பாப்பீங்க. சரிங்களா? ஒரு ஃபார்முலா பாப்பீங்க. அதுல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கொஸ்டின். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ given vectors a equal to 3ax plus 4ay plus az and then b equal to 2ay minus 5az. இப்போ ஒருவேளை இந்த ரெண்டு வெக்டரையும் உங்களை ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, காம்பனன்ட் பை காம்பனன்ட் நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. இங்க ax குரிய காம்பனன்ட் இருக்கு, ஆனா இங்க இல்ல. சரியா? அப்ப 3 plus 0ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க 4ay இருக்கு, இங்க 2ay இருக்கு, அப்ப பிளஸ் 4 plus 2 அப்ப 6ன்னு கிடைக்கும். இங்க மைனஸ் az இருக்கு, இங்க பிளஸ் az இருக்கு, அப்ப மைனஸ் 4zன்னு கிடைக்கும். சரிங்களா? இது ஆட் பண்றது. இதே வந்து நீங்க சப்ராக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், a பிளஸ் மைனஸ் b நம்ம பண்ணணும் இல்லையா. அப்போ a அப்படியே வச்சுக்குவீங்க, b குறியது மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் போடணும். சரிங்களா? புரியுதா? இது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இப்போ இந்த ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணிருக்கோம். இதுவே வந்து நீங்க டாட் ப்ராடக்ட் பண்றீங்க, அதாவது a டாட் b அப்படின்னா அது நார்மலான மல்டிப்ளிகேஷன் மாதிரி. இதுவே வந்து நீங்க இதை இந்த இடத்துல பண்ணிருக்கோம், நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுவே நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிடணும், ax ay az இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இங்க x y z, அதாவது a குரிய காம்பனன்ட்ஸ் எழுதிட்டு அடுத்தது b குரிய காம்பனன்ட்ஸ் எழுதிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சரிங்களா? புரியுதா? அது a cross b க்கு. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் a and b கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஒன்னு வந்து ரெண்டு வெக்டர்ஸை வச்சு நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணுவோம், அதாவது அதை டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த ரெண்டு வெக்டர்ஸை வச்சு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அதை நம்ம வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை ரெண்டு வச்சுமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெண்டுலையுமே ஒன்னுல வந்து காஸ் தீட்டா ஏபி வரும், இன்னொன்னு சைன் தீட்டா ஏபி வரும். அவங்க ஆங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, இந்த டேர்ம் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிங்கலாம் கேட்கல. சரிங்களா? சோ ரெண்டு யூஸ் பண்ணியுமே கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் டாட் ப்ராடக்ட் வச்சு சொல்லியிருக்கேன். சோ a டாட் b which is equal to, சோ a குரிய காம்பனன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 3 4 1 இருக்குங்களா. சோ பாருங்க 3 4 1 இருக்கு. அண்ட் தென் b குரிய காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 0 2 minus 5 இருக்கு. சரிங்களா? சோ இத கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 into 0 0 and then 4 into 2 வந்து plus 8 இதை வந்து ஆட் பண்ண போறீங்க. சரிங்களா? and then 1 into 5 minus 5 னு கிடைக்கும். so the result value will be 3. ஓகேவா? சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோங்க, a டாட் b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வேணும், இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபார்முலா எழுதி இருக்கமா, a டாட் b which is equal to magnitude of a vector magnitude of b vector into cos theta ab அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கோம். சரியா? நமக்கு தேவையானது இந்த theta ab தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன நம்ம ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க பாருங்க cos theta ab equal to a dot b divided by magnitude of a magnitude of b போட்டிருக்கோமா, theta ab equal to cos inverse of அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? சோ நம்ம a dot b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு இதனுடைய மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், magnitude of a vector equal to square root of ax square ay square az square போடுவோமா, அப்போ 3 square plus 4 square plus 1 square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க நமக்கு x ஓட வேல்யூ கிடையாது, அதனால 2 square plus minus 5 square அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிங்களா? அப்ப நமக்கு என்னங்க கிடைக்குது, 9 16 plus 1 கிடைக்குமா, அப்போ நமக்கு 25 plus 1 26 ன்னு கிடைக்கும். இங்க நமக்கு 29 கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ எல்லாத்தையும் கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ 3 divide by square root of 26 into square root of 29. சோ நமக்கு it is equal to 3 divide by square root of, இது ரெண்டு ஒரே ஸ்கொயர் ரூட்ல போட்டுக்கலாம், 26 29. சோ இத போட்டீங்க அப்படின்னா square root of 754 கிடைக்கும், 27 point something கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 0.1092 கிடைக்கும். சரிங்களா? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ cos theta ab ஓட வேல்யூ. ஓகேவா? நமக்கு தேவையானது ரெண்டு, அதாவது இந்த a வெக்டருக்கும் b வெக்டருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நமக்கு வேணும். சரியா? அப்ப theta ab equal to cos inverse of இந்த வேல்யூ கொடுப்பீங்க. so you will be having 83.73 degrees. ஓகேவா? புரியுதுங்களா இது? ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு சம்முங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கிட்ட ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கார்னர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமா, அதாவது 3 ஃபேசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஏபி வெக்டர் அந்த ஏசி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுக்குறோம். சரியா? ஸோ ஏபி வெக்டர்னா என்ன மீனிங் அப்படின்னா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்.
சரியா? இது ஏசி வெக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஓகேவா? அதாவது இப்போ ஏ வெக்டர்ல இருந்து பி வெக்டருக்கு நீங்க மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வில் பி ஹாஃப் இன்டூ மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ், அதாவது நம்ம ஆர்த்தோகனல் அண்ட் தென் ஆர்த்தோ நார்மல் ரெண்டு வெக்டர்ஸ் பத்தியும் இங்க சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இஃப் டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது அது வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஜென்ரலாவே நம்ம ஆர்த்தோகனல்ல அதன மீனிங் கொடுத்திருப்போம். ஞாபகம் இருக்கவங்களுக்கு நம்ம சிக்னல் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் பார்த்தோம், டிஸ்கிரீட் சிக்னல் ப்ராசஸிங்ல பார்த்தோம். இப்போ ரெண்டு வெக்டரினுடைய இன்டெகிரல் போட்டு ரெண்டு வெக்டருக்கும் நடுவுல டாட் ப்ராடக்ட் மாதிரி கொடுத்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். சரிங்களா? சோ அதை தான் நம்ம இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு வெக்டருடைய டாட் ப்ராடக்ட் வந்து இப்போ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தீஸ் டூ ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து ஏ வெக்டர் இதுக்கு ஜென்ரலா என்ன ஃபார்முலா வரும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் இன்டூ காஸ் தீட்டா ஏபின்னு வருமா? இந்த டேர்ம் வந்து நமக்கு எப்பங்க 0 ஆகும்? ஸோ ஏ டாட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எப்போ நமக்கு 0 ஆகும்? இது வந்து நமக்கு π/2 இருக்கும்போது, அதாவது 90 டிகிரியா இருக்கும்போது. சரிங்களா? எப்போ 90யா இருக்கும்? இந்த ஏவும் பியும் வந்து ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது நமக்கு இது 90யா கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரிங்கும் போது இது 0 ஆயிடும். அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெண்டு வெக்டரும் நமக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு மீனிங். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு வெக்டரையும் நம்ம ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆர்த்தோ நார்மல் வெக்டர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெண்டுமே, அதாவது ரெண்டுடைய டாட் ப்ராடக்ட்டும் 0 தான். ஆனா இந்த ரெண்டோட மேக்னிடியூட் இருக்கு பாத்தீங்களா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர், இது வந்து யூனிட்டியா இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு இஎம்எஃப்ல நீங்கள் ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இல்லை ஃபோர்ஸ்க்குரிய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதாவது ரெண்டு சார்ஜ் நீங்கள் வச்சிருக்கீங்க Q1 Q2 அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே Q1ங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே Q2ங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா, இங்கே Q1ங்கிற சார்ஜை வந்து இங்கே நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்கள் R அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ Q1 to Q2 மூவ் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா இப்போ Q1ங்கிற சார்ஜ் வந்து Q2 மேலே ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ண போகுது. சரியா? அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? புரியுதா? இந்த ரெண்டு சார்ஜும் வந்து R அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதாவது ரெண்டு சார்ஜுமே Rங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ Q1ங்கிற சார்ஜ் வந்து Q2 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த பொசிஷன் வெக்டர், டிஸ்டன்ஸ் வெக்டர் இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, நவ் ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வெக்டரை பார்த்துடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டர் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்த்துட்டு அதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா யூ வில் பி ஹேவிங் டிஸ்டன்ஸ் வெக்டர் D அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். சரியா? சோ நம்ம கிட்ட டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர், அதாவது நம்ம கிட்ட வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப Pங்கிற ஒரு பாயிண்ட்டும் Qங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சார்ஜையோ இல்லை வந்து ஒரு பார்ட்டிகுலரையோ நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ Pங்கிற பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா XP YP and then ZP அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். and then Qங்கிற பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா XQ YQ ZQ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? புரியுதா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்கா it is equal to RPQ which is equal to RQ minus RP அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம. சரிங்களா? புரியுதா? சோ மேல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து ட்ரையாங்கிளுக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தேன் AB அப்படின்னு சொல்லி சொல்லும்போது B வெக்டர் மைனஸ் A வெக்டர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? சோ அதே மாதிரி தான் RPQ, that is the distance vector or displacement from P to Q is RQ minus RP. ஓகே, சோ இதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் QP, ஓகேவா? சோ XQ minus XP, அதே மாதிரி YQ minus YP, ZQ minus ZP அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? இது வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வெக்டருக்குரிய, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இது டிஸ்டன்ஸ் வெக்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு நீங்க மேக்னிடியூட் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ் வெக்டர். சரிங்களா? சோ டிஸ்டன்ஸ் வெக்டர் D ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் உடைய மேக்னிடியூட். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் நம்ம போட்டுருவோமா? சோ இதனுடைய மேக்னிடியூட்னா ஸ்கொயர் ரூட் தானே போடுவோம். அப்ப ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ் வெக்டர். சரிங்களா? புரியுதா? இல்ல மேம் நம்ம வந்து ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த RPQ ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. சரிங்களா? சோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி RPQ ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. and then ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா you will be having a vector, right? சோ இந்த மாதிரி வந்து AX AY AZ ஒரு வெக்டர் கிடைக்கும் இல்லையா, அந்த வெக்டரோட வேல்யூஸ்க்கு இப்ப ஸ்கொயர் ரூட் போட்டு அது ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இப்படி ஆட் பண்ணீங்கன்னா you will be getting டிஸ்டன்ஸ் வெக்டரோட வேல்யூ. சரிங்களா? சோ அவ்வளவுதான். இது ரொம்ப பேசிக். இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், D அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு நம்ம இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா கர்ல் டைவர்ஜென்ஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க. இப்ப கர்ல் அப்படின்னா அதுல சோலினாய்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ரொட்டேஷனலா இர்ரோட்டேஷனலா அதெல்லாம் கேட்பாங்க. கர்ல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு क्वेश्चंस வரும். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பை பை, தேங்க்யூ.